ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் ஃப்ளோவில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்திருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் பர்பஸ் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாருனா யூடியூப்பில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸும் அதில் தான் வரும். மிக முக்கியமான பிஇபி லெவல் எப்படி பிஇபி லெவல், அப்புறம் மிக முக்கியமான செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான மிக முக்கியமான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,450 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. நம்ம ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸ் கைஸ் தான் எப்போவுமே என்ட்ரி எடுப்போம். 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,495 பக்கமாக இருந்தது. கிட்டத்தட்ட எஸ்டர்டே ஐ பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, ஆனால் எஸ்டர்டே ஐ பிரேக் பண்ண முடியல. எஸ்டர்டேயை தொட்டுட்டு எஸ்டர்டேயை பிரேக் பண்ண முடியாமல் நிற்கிறான். இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு எஸ்டர்டே ஐயை தொடரான் மார்க்கெட்டு, எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னு நம்ம காலை ஃபோக்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா, அந்த ஐயை பிரேக் பண்ண முடியும், ஐ உள்ளே வரான் அப்படின்னா நம்ம புட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டிமாண்ட் இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக யோசிக்கக்கூடிய ஒரு ஈஸியான லாஜிக் தான் இது. ஓகேங்களா? அதனால் ஐ கிட்டே இருக்கும்போது எப்போவுமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி கால் புட்டு ரெண்டு பேரையும், அங்கே இருக்கிற கால் புட்டு ரெண்டு பேரையும் பார்த்து யார் இதில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கா, யார் வீக்காக இருக்கான்னு பார்த்து என்ட்ரி எடுக்கலாம். இதை பிரேக் பண்ணால் நம்ம காலை சூஸ் பண்ணலாம். இதை பிரேக் பண்ணல அப்படின்னா புட்டை தான் நம்ம சூஸ் பண்ணணும். புட்டை சூஸ் பண்ணுறோன்னா நம்ம என்ட்ரி எடுத்துடணுமா அப்படின்னு கேட்டால், கரெக்டாக அவன் நம்மளோட ரூல் பிரகாரம் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனானா கண்டிப்பாக அவனை எடுக்கலாம். அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ புட்டு மீட் ஆகிறான் அட்வான்ஸ் லெவலானாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஐ பிரேக் ஆகாது அப்படின்ட்டு. ஓகேங்களா? கால் மீட் ஆகலை அப்படின்னாலே கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் ஐ பிரேக் ஆகாது அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம அந்த அட்வான்ஸ் லெவலை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஐ கிட்டே இருக்குது, ஆனால் ஐயை பிரேக் பண்ண முடியல. ஒரு 50 மினிட்ஸில் பிரேக் பண்ணணும் மார்க்கெட்டு. அதை தொடரும்போது அதை பிரேக் பண்ணணும். பண்ணலைனாலே கண்டிப்பாக டிமாண்ட் இல்லைன்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக அதனால் நம்ம 500ன்ற புட்டை தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 500ன்ற புட்டோட சார்ட் இது தான். நல்லா பாருங்கள், 500ன்ற புட்டு எக்ஸாக்டாக 100ன்ற ஒரு அட்வான்ஸ் லெவல் நம்மளுது. அந்த 100ன்ற அட்வான்ஸ் லெவலில் தான் சப்போர்ட் எடுத்தான் ஒரு 10 மணிக்கு. ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கணும். ஏன் என்ட்ரி கொடுத்துருக்கணும்? ஐயை பிரேக் பண்ண முடியல, மார்க்கெட் ஐக்குள்ளேயே வருது. அப்போ அந்த இடத்துல டிமாண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கால் கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை. ஓகேங்களா? அதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம். ஓகேங்களா? அப்போது மீட் ஆனது யார்? புட்டு தான். இன்னொன்று, ஐயை மார்க்கெட் பிரேக் பண்ண முடியல, டிமாண்ட் இல்லை. அப்போது புட்டு தான் அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு. அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி தீரணும் அப்படின்ட்டுலாம் கட்டாயம் கிடையாது. அவன் பண்ணாமல் கூட போகலாம். ஆனால் சான்ஸ் இப்படி தான் இருக்குது. நம்ம எப்பவும் போல் ஒரே ஸ்டைலில் அதே இடத்துல என்ட்ரி, அது 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 15 பாயிண்ட் டார்கெட், இதே மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இது கன்ஃபார்மாக நடக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த இடத்துல 20 லாட் 30 லாட் அப்படிலாம் போடவும் கூடாது. திருப்பி என்ட்ரியும் எடுக்கக்கூடாது. ஒரே ஒரு என்ட்ரி, 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், டார்கெட் 15 பாயிண்ட், இவ்வளோ தான். இப்படி தான் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டான என்ட்ரி கிடைச்சாலும் அப்படி தான் எடுக்கணும். கான்ஃபிடென்ட் இல்லாத என்ட்ரியாக இருந்தாலும் நம்ம ஸ்டைல் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒரு லாட்னா ஒரு லாட் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 15 பாயிண்ட் டார்கெட், அவ்வளோதான். ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா அதோட என்ட்ரி கிடையாது. சில பேர் ரெண்டு என்ட்ரி எடுக்கிற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க செகண்ட் ஹாஃபில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் ஒரு லாட்டில் வச்சு பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த ஒரு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? இதுதான் மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜி. ஓகேங்களா? அதே ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுனாலும் அவ்வளோதான், அதோடு விட்டுடணும். அதோட திருப்பியும் போய் நம்ம என்ட்ரி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? திருப்பி அந்த லெவலில் தொடரும்போது பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அது பண்ணாது உங்களோட விருப்பம். ஓகேங்களா? அந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் எத்தனை வாட்டி டச் ஆகிருக்கானா. ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து தான் போயிருக்கு மார்க்கெட். ஒரு 15 பாயிண்ட் ஒரு 3-4 வாட்டி கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஆனால் நம்ம ஒரே ஒரு வாட்டி தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இதான் ரூல். ஓகேங்களா? ஓகே,
க்ளீனாக வந்து இன்றைக்கி ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஓகேங்களா. மார்க்கெட் வந்து ஆனால் இன்சைட் மார்க்கெட் ஓகேங்களா. இன்சைட் மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுக்கணும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இன்சைட் மார்க்கெட்டில் நடுவில் ஓப்பன் பண்ணால் ஒன்று ஐயை டச் பண்ணாலோ இல்லை லோவை டச் பண்ணாலும் எடுக்கணும். சேம் இன்றைக்கி அப்படி தான் மார்க்கெட் இருந்தது. ஐக்கிட்டே இருந்ததுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஐயை பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லை, க்ளீனாக தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கிற நம்ம கால் புட்டை செக் பண்ணும்போது அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனது புட்டு தான். கால் மீட்டே ஆகலை. ஓகேங்களா. அதனால் ஒரு ஈஸியான என்ட்ரி தான். ஓகேங்களா. அதனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஐயை பிரேக் பண்ணும்போது ஒரு காலை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஐயை பிரேக் பண்ண முடியாமல் ஐக்குள்ளேயே வரானா புட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். சேம் சினாரியோ தான் லோவை பிரேக் பண்ணலாம். லோவை பிரேக் பண்ணால் நம்ம புட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். லோவை பிரேக் பண்ண முடியாமல் லோ உள்ளே வரனா காலை ஃபோக்கஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். டிமாண்ட் சப்ளை லாஜிக் தான். ஓகேங்களா. அந்த இடத்துல அங்கே யாரை நம்ம எடுக்கிறோமோ அவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும். அவ்வளோதான் விஷயம். நம்மளுக்கு கரெக்டாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் என்ட்ரி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 500 காலை நான் காட்டுறேன் பாருங்கள். 500 கால் பாருங்கள். மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஐயை டச் பண்ணியிருக்கு. ஆனால் இவன் பாருங்கள் எஸ்டர்டே ஐக்கிட்டே போகல இவன். ஓகேங்களா. 500 கால். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தான். அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே தான். சேம் மார்க்கெட் மாதிரி தான் இவனும் இருந்தான். ஆனால் இவன் அட்வான்ஸ் லெவலில் எந்த அட்வான்ஸ் லெவலையும் மீட் ஆகலை இவன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. எந்த அட்வான்ஸ் லெவலையும் மீட் ஆகலை. அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான் இவன். ஓகேங்களா. 130 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல் இவனுக்கு. ஆக்சுவலாக 130 185 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஆனால் இவன் பாருங்கள் 130 தாண்டிட்டு கீழே தான் வந்தான் இவன். ஓகேங்களா. நூற்றி 130 தாண்டிட்டு கீழே தான் வரான். ஓகேங்களா. அப்போ இவனை நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டும் இதேமாரி சேம் சினாரியோவில் இருந்தது. ஐயை பிரேக் பண்ணி இருந்து இவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டி இருந்து ஒரு 50 மீட்டர் தாண்டி வரானா இவனை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் மார்க்கெட் க்ளீனாக வந்து ஐயை உடைக்கவே இல்லை. அப்போ டிமாண்ட் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னொன்று இவனோட அட்வான்ஸ் லெவல் 130 185 ஆக்சுவலாக. ஓகேங்களா. 130 185. ஓகேங்களா. 130 இவன் தாண்டி கீழே வந்துட்டான். அப்போ 185 எங்கே இருக்குது? எங்கேயோ இருக்குது. இவன் எஸ்டர்டே ஐயையும் தாண்டலை. அப்போது இவன் கண்டிப்பாக இவன் பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஓகேங்களா. இன்னொன்று இவன் நடுவில் இருக்கிறான். ஒன்று ஐ கிட்டே இருக்கும்போதோ லோ கிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும். அது மார்க்கெட்டு கரெக்டாக இருந்தது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒன்று ப்ரீமியம் இருக்கலாம், இல்லை மார்க்கெட் இருக்கலாம். அதை வச்சு நம்ம க்ளீனாக டிமாண்ட் இருக்கா இல்லை டிமாண்ட் இல்லையான்னு கண்டுபிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ஐ கிட்ட போய் ஐயை உடைக்காமல் கீழே வரும்போது டிமாண்ட் இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். அப்போது ஒன்று கால் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும், இல்லை புட்டு மீட் ஆகணும். ஆனால் புட்டு தான் தெளிவாக சப்போர்ட்டில் இருந்தான். காலும் அதே சேம் அட்வான்ஸ் லெவலில் இருந்தான். 2 பேருமே அட்வான்ஸ் லெவலில் இருக்கும்போது நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். 2 பேரும் சப்போர்ட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம எடுக்க மாட்டோம். வெயிட் பண்ணி யார் கீழே உடைக்கிறான் யார் மேலே உடைக்கிறான்னு பார்த்தா என்ட்ரி எடுப்போம்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு விஷயம், மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லைன்னு நம்மளுக்கு ஸ்பாட் மார்க்கெட் சொல்லிடுச்சு. ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி புட்டும் கரெக்டாக அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருக்கிறான். அப்போது அவன் தான் பர்ஃபார்ம் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இவன் என்ன தான் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருந்தாலும் 2 பேருமே சப்போர்ட்டில் இருக்கும்போது வெயிட் பண்ணி யார் கீழே உடைக்கிறான்னு பார்த்து தான் பண்ணணும். கரெக்டாக இவன் கீழே உடச்சிட்டான். அதாவது 9:40க்கே கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா. 9:40 கீழே உடச்சிட்டு இவன் வந்த ஐயை தாண்ட முடியாது இவனால். ஓகேங்களா. இவன் பாருங்கள் ஐ வரைக்குமே போகல, திருப்பியும் கீழே வந்துட்டான். எக்ஸாக்டாக இவன் கீழே திருப்பியும் வந்தது 10:40 கீழே வந்துட்டான். ஓகேங்களா. இவன் தான் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கிறான். ஓகேங்களா. அப்போது நம்ம புட்டை தான் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஆல்ரெடி புட்டு வந்து க்ளீனாக சப்போர்ட்டில் நல்லா செட்டில் ஆகிட்டான். பக்காவாக செட்டில் ஆகிட்டான். இவன் உடைச்ச மாதிரி அவன் உடைக்கவே இல்லை. புட்டு 500 புட்டுன்றவன் தெளிவாக வந்து சப்போர்ட்டில் அதுக்கு மேலேயே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தான். ஆனால் இவன் கீழே உடச்சிட்டான் க்ளீனாக. 9:40க்கும் கீழே உடச்சிட்டான், 10:40க்கும் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா. அப்போது அட்வான்ஸ் லெவலில் 2 பேருமே சப்போர்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எவன் கீழே உடைக்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே உடைக்கிறான்னு எடுக்கணுன்ட்டு நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அதனால தான் நம்ம புட்டை சாய்ஸ் பண்ணோம். புட்டை சாய்ஸ் பண்ணுறதுக்கு க்ளீன் ரீசன் இருக்குது. மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லை. எஸ்டர்டே பிரேக் பண்ண முடியாமல் ஐக்குள்ளேயே வருது மார்க்கெட். ஓகேங்களா. ஓகே. சப்போஸ் ஐயை உடச்சிருந்தா கால் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பாக இருந்துருக்கும். ஓகேங்களா. மார்க்கெட் ஐயை பிரேக் பண்ணி இருந்து இவன் வந்து இந்த அட்வான்ஸ் லெவல்லையே சஸ்டெயின் ஆகி புட்டு வந்து 500 புட்டு வந்து அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிருந்தா இவன் ஐயை உடச்சிட்ருப்பான். ஆனால் புட்டு எப்போது
அட்வான்ஸ் லெவலுக்கு மேலேயே இருக்கிறான் அப்படின்னா வழி விடலை. அதாவது இவன் மேலே 500 கால் மேலே போகிறதுக்கு தடையாக இருக்கிறது யார்? அவனோட எதிரிங்க யார் யார்? 500, 550 புட்டு, 500 புட்டு எல்லாருமே. அவனுங்க வழி விட்டால் தான் இவனால் போக முடியும். அவனுங்க அட்வான்ஸ் லெவலில் பிடிச்சி வச்சுருக்கானுங்க பக்காவாக. அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இவங்களால் மேலே போக முடியாது. ஓகேங்களா? அவனுங்க கீழே உடைச்சா தான் இவனுங்க மேலே போக முடியும். ஆனால் அவனுங்க உடைக்கிறதுக்கு பதில் இவனுங்க உடைச்சிட்டானுங்க கீழே. அதனால தான் அவனுங்க பர்ஃபார்ம் பண்ணானுங்க. ஓகேங்களா? அவன் வந்து ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் புட்டு மேக்ஸிமம் அவன் ஓப்பன் வரைக்கும் தான் போவான். அவனோட ஓப்பன் என்னது? புட்டோட ஓப்பன் ஆக்சுவலாக 500 புட்டோட ஓப்பன் 130 அது வரைக்கும் தான் போய் டார்கெட் கொடுத்தான். ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான், கஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி என்ட்ரி நம்ம நிறைய வாட்டி எடுத்துருக்கோம் இன்சைட் மார்க்கெட்டில். ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ணனா ஓப்பன் இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போவான்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஒரு சின்ன மூவ்மெண்ட் தான் இன்றைக்கி, ஒரு 60 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூவ்மெண்ட்டு. அது சின்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான், ரேஞ்ச் மார்க்கெட்டு தான். ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க்கெட் இன்றைக்கும் நாளைக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா மறுநாள் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி இந்த மாதிரி இருந்ததுக்கே நாளைக்கு நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். நாளைக்கும் சொதப்புறான் ரேஞ்ச் ஆகிறான்னா நாளைக்கு கண்டிப்பாக பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். அது மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே நம்மளோட அட்வான்ஸ் லெவல் வச்சு தான், நம்ம மார்க்கெட்டோட கண்டிஷனை வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். முன்னாடியே நம்ம எதையுமே கெஸ் பண்ண மாட்டோம், எதையுமே சொல்லவும் மாட்டோம். அந்த டைமில் என்ன நடக்குதோ அதை தான் நம்ம செய்வோம். அதுதான் கரெக்டாக இருக்கும். இது கூட மணி மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி எல்லாமே தெளிவாக நம்ம பொறுமையாக இருந்து பண்ணோம் அப்படின்னா 100% நம்ம வெற்றி அடையலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.